விஜய்க்கு இருக்கிற ப்ரெஷர் எவ்வளோ ப்ரெஷர் இல்லை பாலிட்டிக்ஸ் ஒன்றும் இல்லை. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும் வச்சா, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து என்னன்னா இந்த பக்கம் வந்து கட்சியில புசி அடைந்து ஒரு பக்கம் இழுக்கிறாரு, அவர் இருக்கிறாரு, அது இதுன்னு ஒரு பேச்சு இருக்கு. அது ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கு. கரூர் அதாவது ரசிகர்கள் வந்து கரூர் சொல்லுங்க, ரசிகர்கள் எந்த மீட்டிங் போட்டாலும் வந்து 4 பேர் செத்து போறான்னு சொன்னாலே அதுவே மென்டல் ப்ரெஷர். இந்த நேரத்தில் பல அந்த பக்கத்துல என்டிஏ வந்து நீங்க வாடான்னு கூப்பிடுறது, நான் உனக்கு இந்த பக்கம் அதுக்கு இந்த பக்கம் வாழ் கூப்பிடுறது, அது வந்து அது அரசியல் கண்ணோட்டத்தில் அது ஒரு பக்கம். இது இவருக்கு என்ன பண்றதுன்றது அந்த ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு ப்ரெஷர் இருக்கு. பத்தாவதுக்கு ஃபேமிலில இருந்து ப்ரெஷர் வச்சிருக்கீங்க. கம்ப்ரஸ்ட் ஸ்ட்ரெஸ் சார், கம்ப்ளீட்டா கம்ப்ரஸ்ட் இருக்கு. ஆள் கொலாப்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி கம்ப்ரஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா ஆள் கொலாப்ஸ் ஆகிடும். இது நான் சொல்றேன், நீங்க எந்த சைக்கியாட்ரிஸ்டையும் கேட்டுக்கோ. இவ்வளவு கம்ப்ரஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஒருத்தர் இருந்தானா, நான் ரசிகர்கள்ட்டையும் கேட்டுக்கிட்டு இது அந்த அளவுக்கு கொண்டு போவார். அவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். இப்ப வந்து வைஃப் போட்டு இதெல்லாம் கம்ப்ரஸ்ட் ஸ்ட்ரெஸ். அவர் சொல்லலாம் இந்த மாதிரியே ஒருத்தர் வந்து வாய் லெவல்ல சொல்லலாம், நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன். உள்ளுக்குள்ள அந்த ஆள் வந்து வெளியே சொல்ல மாட்டான். 3/4 இன்ச்சு மவுத் பைப்பை வச்சு அவரோட வாய் உள்ள அவர் இதயத்துக்குள்ள விட்டு அவர்கிட்ட வார்த்தையை பிடிங்கி கொடுங்கறதுக்கு நம்ம இது வச்சுக்கணும். கம்ப்ரஸ்ட் பம்ப் வச்சிருந்தா அவர் வார்த்தையை விடுவார். அந்த அளவுக்கு மனுஷன். அவர்கிட்ட போய் இவ்வளவு கம்ப்ரஸ்ட் ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா பிரேக் ஆயிடும் சார்.